பிக் பாஸோட வரலாற்றிலேயே 3வது வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரி போன சரித்திரமே கிடையாது எந்த பிக் பாஸ்லயும் நான் பார்த்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. குறிப்பா அந்த வைல்ட் கார்டு செலெக்ஷன்லயே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தது. அந்த ஆப்ஷன்ல ஹவுஸ் மேட்ச் வந்து சேஃபர் சைடா செலக்ட் பண்ணாங்க. ஆனா பிக் பாஸ் சேஃபரா இருக்க விடுவாரா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கரை கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து தனுஜா எப்பவுமே ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு நபர், கரெக்டா பாயிண்ட் அடிக்கக்கூடிய நபர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல். இப்போ பழிவாங்க அளவுக்கு போயிருக்காங்க தனுஜா. அப்படி என்ன நடந்தது வீட்டுல அப்படின்றதையும் பார்க்க போறோம். அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்து என்னென்னலாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க, மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சனா நேத்தே வந்து காஃபி பவுடர் வாங்கியிருந்தாங்கல்ல தனுஜா, அந்த காஃபி பவுடரை ஃப்ளோரா கிட்ட சொல்லி அதை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதை ஒரு பக்கம் ஒளிச்சு வச்சு ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ காலைல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ஐட்டமும் வரும் இல்லையா, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சுமனோட ஸ்மோக்கிங்கையுமே எடுத்து ஒழுகி வச்சாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனுஜா வந்து காஃபி போடலாம் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நீங்க கொடுத்த காஃபி போட்டு ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க. இதுல நான் என்ன வேணாலும் செய்யறேன், நீங்க சொல்றது என்ன வேணாலும் செய்யறேன், ஆனா அதுக்கு சஞ்சனாவை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிடாதீங்க, வேற யார வேணாலும் சொல்லுங்க, என்னால பண்ண முடிஞ்சதை பண்றேன்ற மாதிரி ரெக்வஸ்ட்டுமே தனுஜா வச்சுட்டு இருக்காங்க. சரி வச்சுட்டு காஃபி போடலான்னு போய் காஃபி பவுடரை தேடினா காஃபி பவுடர் காணோம். ஸோ இந்த வீட்டில் திருட்டு சம்பவம் அப்படின்றது எடுத்துக்கிட்டா அதில் முதல் நபர் அப்படின்றது யாருன்னா அது சஞ்சனாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களும் மாற்றலாம். ஏன்டா வாரமே திருட்டு சம்பவம், 2வது வாரமும் திருட்டு சம்பவம், வாரம் பண்ணிட்டு இருந்தா நம்ம தாண்டா அக்யூஸ்டுன்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிருமே அப்படின்ற மாதிரி. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ண வேணாம், நமக்கு ஒரு ஆளை வச்சுப்போம் அப்படின்றதுக்காக ஃப்ளோராவை ஆளை வச்சு அந்த திருட்டு சம்பவத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கே தனுஜா காஃபி போடுறேன்னு காணணும் போதே யார் மேலே டவுட் வரும்? ஆப்வியஸ்லி சஞ்சனா மேலே தான் டவுட் வரும். வந்த உடனே டைரக்டா கேப்டன் கேட்டரா வா 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 அப்படின்னு கேப்டனை கூப்பிட்டு தேட வைக்கிறாங்க. கேப்டன் போய் அங்கே மேலகள்லாம் ஏறி தேடுறாரு. அப்பதான் சிகரெட் கிடைக்குது, அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டார். இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு ஒரு பக்கம் காஃபி பவுடர் இல்லைனாவே ஒரு பக்கம் பயங்கர அப்செட் ஆயிடுவாங்க தனுஜா. காஃபி பவுடர் இல்லைன்ற மாதிரி அப்செட் ஆயிடுச்சா. அப்செட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அங்கே தனுஜா வந்து ராமுக்கும் தனுஜாவுக்கும் இந்த வாக்குவாதம் என்னன்னா, ஃப்ளோராக்கு காஃபி இல்லை, ஸோ 4 பேருக்கு காஃபி போட்டிருக்காங்க, இதில் பரணி வந்து காஃபி வேணான்னு சொல்லிட்டு 2வது காஃபி ஆல்ரெடி சஞ்சனா ஒரு காஃபி குடிச்சிருக்காங்க, பரணி வேணான்றதால பரணி காஃபியுமே சஞ்சனா எடுத்து குடிக்க போறா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ராம் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோவமா தனுஜா, ஆல்ரெடி அவங்களுக்கு அப்செட்ல இருக்காங்க காஃபி போட்டுருலன்ட்டு, அங்கே வந்து ராம் ராத்தூர் ஒரு அப்பாவி பையன் கிட்ட கோவப்படுற மாதிரி அவங்க கோவமா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் இமானுவேல் சொல்றாரு, ஸோ யார் மேல கோவப்படணுமோ அவங்க மேல கோவப்படணும், அதை விட்டு இங்க வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனுஜாக்கு கோவம் சஞ்சனா மேல, ஏன்னா சஞ்சனா தான் இந்த காஃபி போடுற திருடி இருக்காங்கன்றது தெரியும், ஆனா அங்க கேட்க முடியல. சோ இந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணி இதுல ராம் வந்து கிச்சன் டீம்ல ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. சோ ஒரு பக்கம் காஃபி போடணுன்றதுக்காக அங்க சில பேர் காஃபி போட்டிருக்காரு. அப்ப காஃபி போடும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ளோராக்கு காஃபி போடாம விட்டுருக்காரு. ஆல்ரெடி இது 2வது டர்ன்ல போது போல, ஃப்ளோராக்கு காஃபி போடாம விட்டுருக்காங்க. அப்போ உள்ள ரீத்து, பவனு மற்றும் இந்த 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யார்? தனுஜா. அதுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் தனுஜாக்கு இந்த பக்கம் ராம்ராத்தர் ஊட்ட, இந்த பக்கம் ரீத்து ஊட்ட மாத்தி ஊட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சொல்லும் போது ஃப்ளோரா அங்க இல்ல, இன்னொரு பக்கம் ஃப்ளோராக்கு காஃபி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் போடலன்னு சொல்ற விஷயத்த சொல்றாரு. அதை சொன்ன உடனே டைரக்டா வந்து தனுஜா வந்து சஞ்சனா நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்கன்னு சஞ்சனா கிட்ட பேசும்போது நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராம் ராத்தர் கேட்டும்போது நீ தானே உள்ள சொன்ன, இங்கேயே மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி சண்டை நடக்குதாங்க தனுஜாக்கும் ராம் ராத்தரும். அவரும் அப்பாவியா இருக்காரு. இன்னொரு பக்கம் தனுஜா வந்து கேள்வி மேல கேட்டு அவங்க ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. இதுல குறிப்பா உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும், ஸோ உன்னை நம்பி வந்து இங்க பேசுனது எல்லாம் என் தப்பு தான், இதெல்லாம் என் தப்பு தான், நான் அவ்வளவு இதுவா இருக்கணும்ன்ற மாதிரி இங்க கோவப்பட்டு இவங்க பேசுறாங்க. ராமதரத்தரும் சைலண்டா கேட்டு போறாரு. அப்ப இமானுவேல் சொல்றாரு, உன் வேலை என்னமோ நீ பாடுறா, உன் பணியை பாடுறா, நீ யாரா வந்து இதுல பார்க்க சொன்னா கிச்சன்ல, உனக்கு தேவையா இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி இமானுவேல் சொல்ற. கரெக்ட் தான், நம்ம ஒரு ஹெல்ப்புக்கு வந்து பண்றோம், அந்த ஹெல்ப்பே நமக்கு பாதகமா மாறும்போது அது நம்ம பண்ணாம இருக்கிறதுலாம் நல்லது. ஸோ இதுல தனுஜாவுக்கு வந்து கோவம் அங்க இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் கேட்கறாங்க.
ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு தனுஜா போயிட்டாங்க, அந்த ஒரு விஷயம் நடந்து முடியுது. ஓகே, அப்போ வந்து இமானுவேல் சொல்றாரு, ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துருந்தா கரெக்டாக இருக்கும், அதை வந்து தனுஜா ஒழுங்காக பார்த்துருக்கணும், ஒழுங்காக இது பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு இவன் மேலே கோவப்பட்டதெல்லாம் நியாயமே கிடையாதுன்ற மாதிரி இமானுவேல் சொல்றாரு. நானும் அந்த பாயிண்ட்ல இருக்கேன். தனுஜா கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துருக்கணும். இங்கே காஃபி பவுடர் எடுத்தாங்கன்றதால அந்த ஒரு சின்ன பாயிண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ட்ரிகர் ஆகி ஜோன் அவுட் ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க தனுஜா. இத்தனை நாள் நம்ம பார்க்காத தனுஜா வந்து இப்போ அவங்களோட ட்ராக்கு கொஞ்சம் லூஸ் ஆகுதோ அப்படின்ற ஃபீல் இன்னைக்கு ஒரு எபிசோட்ல வருது. இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து இங்க ஒரு டிஸ்கஷன் நடந்து முடியுதா? அடுத்து அக்னி பரீட்சால இருந்து 4 பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரி. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகா, திவ்யா, அனுஷா மற்றும் ஷாகிப். அப்போ பிக் பாஸ் சொல்றாரு, ஸோ நீங்க பிக் பாஸ் அக்னி பரீட்சால பயங்கரமா விளையாண்டு அதெல்லாம் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வர ஒரு நபரா நீங்க இருக்கணும், அதற்கான வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாகா, நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிள் கொடுப்பேன், ஆல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நான் ஆல்ரெடி அக்னி பரீட்சாலே 2 ஸ்டார் வாங்கியிருக்கேன், எல்லாமே சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா, பயங்கர கேம்ல எப்படிலாம் அணுகணும், ஃப்ரெஷ் ஃபேஸா பூஸ்ட் பண்ணுவேன், பயங்கரமான எனர்ஜி கொடுப்பேன்ற மாதிரி அவர் தரப்ப வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு போனார் நாகா. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து திவ்யா வராங்க. ஸோ அனாவசிய விஷயத்துலலாம் போய் நான் மூக்க நுழைய மாட்டேன். எப்படி அடுத்தவங்களோட விஷயத்த மூக்க நுழைஞ்சு நான் சண்டை போட மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி இருக்கு. ஓகே, சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டியோட என்ன பண்ணுன்றது தெரிஞ்சு வருவேன். ஸோ ஒயில் நான் வந்து இப்போ ஓனர்ஸ் கிடையாது, டெனன்ட்ஸ் கிடையாது, செலிபிரிட்டி கிடையாது, காமனர் கிடையாது, நான் வர்றது ஒயில்ட் கார்டில் வந்து வைல்டு பர்ஃபார்மன்ஸை காட்டுவேன்ற மாதிரி டைலாக்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தைரியமா இருக்கு போல, கொஞ்சம் ஒரு பயங்கரமான தைரியத்தோட வந்திருக்கிறது அவங்களோட பேச்சிலேயே தெரியுது. ஓகே, இன்னொரு பக்கம் அந்த ஸ்மார்ட்டாகவும் எடுத்துக்கலாம், பட் நம்ம அந்த இடத்துல தைரியமா இருந்தால் தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அடுத்து ஷாபிக், நான் என்டர்டெயின்மெண்ட்ல உங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவேன், ஏன்னா ஒரு சைடு என்டர்டெயின்மெண்ட் வருது, ஒரு சைடு என்டர்டெயின்மெண்ட் வரல அப்படின்னும் போது இமானுவேல் என்டர்டெயின்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காரு, இன்னொரு ஆங்கிள் என்டர்டெயின்மெண்ட் வராம போதில்ல, அதை வந்து நான் பேலன்ஸ் பண்றேன், அதை மிஸ் ஆகாம பாத்துக்கிறேன். அக்ரெஷன் இருக்கு, ஐ வில் ஸ்டெப் ஃபார்வர்ட், ஐ மீன் நான் டைரக்டா வந்து எல்லாருக்கும் முந்திக்கிட்டு போகணுன்றதான் எனக்கு இருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும், நீங்க கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி அது ஒரு மோட்டிவேஷன் வகையில ரெக்வஸ்ட் பண்றாரு, எனக்கு நீங்க போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வைக்கிறாரு அந்த ஸ்பீச்லயே. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அடுத்து அனுஷா, இதுதான் வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் இப்படி பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வந்தாங்களா, ஏன்னா அவங்க சொன்னதே அவங்க ஃபாலோ பண்ணலன்றது ஒரு எடுத்துக்காட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவாக பார்க்கல, ஒரு கம்ப்ளீட் பர்சனாலிட்டி ஷோவாக பார்க்குறேன். என்னோட ரா எமோஷன்ஸு, பாசிட்டிவ் வைப்ஸு, பேக் பைட்டே பண்ண மாட்டேன், பின்னாடியே பேச மாட்டேன். ஐ வில் கம்ப்ளீட்லி மை செல்ஃப், நானாக இருந்துட்டு போவேன். ஹியூமர்ஸ்லாம் வரும், ஃபுட்டேஜுக்காகவோ கண்டென்ட்டுக்காகவோ பிலோ த பெல்ட்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, பேஸ்டெல்லாம் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்குது, செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கேள்வி கேட்கறதானே கேளுங்க அப்படின்னும் போது கல்யாணம் தூக்குறாரு ஃபர்ஸ்ட் அனுஷா கிட்ட. நீங்க ஆப்போனன்ட் பர்சன் பிலோ த பெல்ட் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், என்னோட பாயிண்ட் சொல்லிட்டு மக்கள் கிட்ட விட்டுருவேன், மக்கள் ட்ரீட் பண்ணி பார்த்துப்பாங்க, இவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். அதை தாண்டி இன்னொரு கொஸ்டின், உங்க ஃப்ரெண்டே உன்னை நாமினேட் பண்ணா அவங்களோட ப்ராப்பர் ரீசன் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க வேண்டியதுதான், அதுக்கு எதுக்கு டிபேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. அடுத்து ஸ்ரீஜா கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி வேற மாதிரி. ஸோ இந்த வீட்டில் ஒருத்தரை ஸ்வாப் பண்ணிட்டு நீ வெளியே உள்ள வரணும்னா உன்னதான் ஸ்வாப் பண்ணுவேன் ஸ்ரீஜா, நீ வந்து மற்றவங்கள போக் பண்ற பிஹேவியரும் உன்னோட ஈகோலாம் இருக்கு பத்தியா, ஸோ ஒரு மினிமம் டிஃபரன்ஸ் கூட தெரியல, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை, நீ வந்து ஒரு பர்சனல் ஐடி எம்ப்ளாயா இருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஐடி எம்ப்ளாயா இதெல்லாம் போறியே, இதெல்லாம் என்னது இது அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ரீஜாவோட அட்டாக் வேற மாதிரி இருந்துச்சு. இது இப்பதான் நீங்க சொன்னீங்க பிலோ த பெல்ட் எல்லாம் போக மாட்டீங்கன்னு, பர்சனல் ப்ரொஃபஷனல்லாம் எடுத்து பேசுறீங்களே, இதுதான் பிலோ த பெல்ட், ஸோ ஃபேக்கா இருக்காதீங்க, ரியலா இருங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீஜா அட்டாக் பண்ணாங்க. ஸோ டெஃபினெட்லி ரைட்டு. ஸோ இந்த கேம்னு போது நீங்க கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும், அதை விட்டு நீ ஐடி எம்ப்ளாயி தானே இதெல்லாம் இப்படி யோசிக்க மாட்டேன், அது உங்களுக்கு தேவையா? ஸோ அந்த ப்ரொஃபஷன் நீங்க எடுத்துட்டு வந்து பேசுறீங்க, ஸோ இட் இஸ் நாட் ரைட்டு. அந்த இடத்துல அவங்க போட்ட பால் வேற மாதிரி திரும்பி கொடுத்ததும் ஸ்ரீஜா நல்லா இருந்தது, ஆனா திரும்ப இவங்க அடிச்சாங்க. நீ இருக்கிற இடத்துலலாம் நெகட்டிவிட்டியா இருக்கு, ஃபுல்லாவே பாசிட்டிவ் வைப்ஸ் இல்ல நெகட்டிவ்ஸா இருக்கு அப்படின்ற விஷயத்த போட்டு அடிக்கிறாங்க. இது ஏன்னா ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்றாங்க, அந்த ஒரு விஷயத்தை இங்க எடுத்துன்னு வந்து இவங்க யூட்டிலைசேஷனுக்காக போட்டு அடிச்சிட்டாங்க அனுஷா. அடுத்து நாகா கிட்ட யாரை ஸ்வாப் பண்ணீங்கன்னு கேட்கும்போது கல்யாண ஸ்வாப் பண்ண, அவன் இன்னும் கேம் வரல, ஐ வில் ரீப்ளேஸ் இட் அப்படின்ற மாதிரி அவங்க. சஞ்சனா தான் என்னோட காம்படிஷன்ற மாதிரி நாகாவும் சொல்றாரு. அடுத்து திவ்யா, ஸ்ரீஜாவை தான் மாத்துவேன், ஸோ மற்றபடி என்னோட காம்படிஷன் பரணி அப்படின்ற மாதிரி தெளிவா இருக்காங்க. அடுத்து ஷாபிக், நான் அந்த வீட்டில்
வந்து எல்லாருக்கும் வைப் ஆட் பண்ணுவேன், கல்யாணம் சேஞ்ச் பண்ணுவேன். ஆனா நான் அந்த வீட்டில் யாருக்கும் காம்படிஷன் இல்லை, எல்லாரை விட முந்திக்கிட்டு போறது தான் என்னோட எண்ணமா இருக்கும்ன்ற மாதிரி ஷாகிப் பேசுறாரு. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெனன்ஸா ஓனர்ஸா எதை எடுப்பீங்கன்ற மாதிரி தனுஜா கேட்கும்போது, டெஃபினெட்லி நாங்கெல்லாம் வந்து ஓனர்ஸ்ல இருந்து டெனன்ஸ் தான் எடுப்போம், அக்னி பரிசல் ஜெயிச்சதுக்கும் டெனன்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். யாரு இவங்க திவ்யா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் கண்டிப்பா ஓனரா தாங்க இருக்கணும், நான் ஏன் டெனண்டா இருக்கணும், நான் ஓனரா இருப்பேன்ற மாதிரி இவர் பேசுறாரு. யாரு இது ஷாகிப். ஓகே, இது நடந்து முடியுதா? அடுத்து இவங்க 4 பேரும் நடந்து முடிச்சுட்டு வெளியே போறாங்க. இப்போ இவங்க ஹவுஸ்மேட்ஸ் கூட ஒரு டிஸ்கஷன் நடக்குது. எய்தர் ஷாகிப் ஆர் நாகா, இந்த 2 பேரை தான் செலக்ட் பண்றோம். ஆனா அந்த ஃபீமேல்ஸை உள்ள செலக்டே பண்ணக்கூடாது, உள்ள அலோவே பண்ணக்கூடாது. ஏன்னா ரீத்துலாம் சொல்றது கேளுங்க, ஏமா அந்த பொண்ணு ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஓவரா பேசுது, இன்னொரு பொண்ணு பேசுறதே எனக்கு சரியில்லை, நமக்குலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ரீத்து வந்து இப்பயே பயப்படுறாங்க. இதுல குறிப்பா ஒருத்தர் கூட அந்த 2 ஃபீமேலும் உள்ள வரணும்னு சப்போர்ட் பண்ணல. எல்லாரும் 2 பாய்ஸ் வந்தா ஓகே, பாய்ஸ் வந்தா ஓகேன்ற மாதிரின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாய்ஸ் வந்து ரொம்ப பொலைட்டா ஆன்சர் பண்ணிட்டு போனாங்க, காமன் கம்போஸ்டா. ஆனா மிச்ச 2 பேருமே வயலண்டா டெரரா அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக் வந்து இவங்களால வாங்க முடியாது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், சேஃப் சைட்லேயே இருந்துடலான்னு ஒட்டுமொத்த ஹவுஸுமே டிசைட் ஆயிடுச்சு. பாய்ஸை தான் செலக்ட் பண்றோன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? நீங்க எப்படி முடிவு எடுத்தா அதை நான் ஒரு ஆப்பு வைக்கணும்ல. பிக் பாஸ் என்ன பண்றாரு, ஓட்டிங் ப்ராசஸ் நடக்க போது, பேலட் ஓட்டிங் நடக்க போது, அதுல 2 பேரை டிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிச்சு விடுறாரு. ஐ மீன் ஆக்டிவிட்டி ஏரியால எல்லாம் போய் ஓட்டிங் ப்ராசஸ் போட்டு வராங்க. வந்த உடனே எல்லாம் வெயிட் பண்றாங்க. சரி, யார் உள்ள வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட முடிவு தெரிகிறதுன்ற மாதிரி எல்லாரும் கார்டன் ஏரியா நிக்க வச்சு டோரை ஓபன் பண்றாரு. ஓப்பன் ஆன உடனே நான் கூட அந்த 2 பேர்ல பாய்ஸ் தான் வரப்போறாங்க நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எனக்கும் ஷாக்கரா தான் இருந்தது. ஓப்பன் இப்படி டோரை தந்த உடனே அனுஷா உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. சாரி, திவ்யா. ஸோ டோரை ஓப்பன் பண்ணோன்னு திவ்யாவோட என்ட்ரி. அங்க பார்த்து எல்லாரும் அதிரிட்டாங்க. ஏன்னா டேய், கூட இருந்தவங்க எல்லாரும் பாய்ஸ் பேர் தான்டா சொன்னீங்க, எப்பரா மாத்தி போட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாரோட ரியாக்ஷன். அப்ப பிக் பாஸ் சொல்றாரு, இது சதுரங்கம் இல்ல, ரணரங்கம்ல, நான் வச்ச உங்களுக்கு ஒரு சக்கர யூகம் ட்விஸ்ட் வச்சு நான் இப்படி மாத்தி விட்டேன், நீங்க ஓட்டு போடலன்னா நான் உள்ள அனுப்ப முடியாதா, உங்களுக்குலாம் ஆப்பு வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாக்டிக்ஸ் மூவ்ஸை போட்டு நான் உள்ள எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரி சொன்னவனே எல்லாரும் ஆடி போயிட்டாங்க, அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஒண்ணு நினைக்க பிக் பாஸ் வேற மாதிரி நினைக்கிறாருன்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு நிக்கிறாங்க. அவங்க உள்ள வந்தவொடனே அவங்க டெனன்ஸா இருக்க போறாங்க. ஸோ இப்போ 5 பேர் டெனன்ஸ் இருக்காங்களா சார்? ஆமா, 5 பேர் டெனன்ஸ் இருக்காங்களா, ஒருத்தர் ஓனரா இது கேப்டன் ஆயிட்டார். இப்போ 7வது டெண்டன்ட்டா வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அடுத்து இன்னொரு என்ட்ரி வரப்போகுதுன்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்தாச்சா? அடுத்து உள்ள வந்தோடனே அவங்களோட கேமை விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. வந்த உடனே இங்கே ஒரு லவ் கப்பிள்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இங்கேயா ட்ரையாங்கல் போகுது, மேபி அது ஸ்கொயரா போகுதுன்ற மாதிரி போட்டு ஓடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரீத்து இந்த பக்கம் கல்யாணம், இந்த பக்கம் பவனு, இவங்க 2 பேருக்குள்ள போகுதுல. அந்த ஸ்கொயர் யாருன்னா தனுஜா கல்யாணம், பவனும் ரீத்தும், இந்த 4 பேரும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டு உடச்சோன்னே வீடியோ அப்படி ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து தனுஜா என்ன பண்றாங்க, நம்மளோட காஃபி பவுடரையும் சிகரெட்டையும் எடுக்கிறாங்க. நான் எடுத்து ஒலிக்க வைக்கிறேன். அவங்களோட லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா இதெல்லாம் எடுத்து வைக்கணும். காலைல மேக்கப் போட எழுதுப்பாங்கள இவங்க சஞ்சனா, அப்போ எப்படி மேக்கப் போடுறாங்கன்னு நான் பார்க்குறேன், எடுத்து ஒலிக்க வைக்கணுன்ற மாதிரி ரீத்து கிட்ட பேசிட்டு ஷூவில் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து ஒலிக்க வச்சிருக்காங்க. நாளைக்கு சஞ்சனாவோட சம்பவத்தை வெயிட் பண்ணி பார்க்கணும், சஞ்சனா வர்சஸ் தனுஜாவோட சம்பவத்தை வெயிட் பண்ணி பார்க்கணும். எத்தனை நாள் சஞ்சனா பண்ணியிருப்பாங்க அடுத்து உங்களோட பொருளை திரும்பி வச்சு, இப்போ சஞ்சனாவோட பொருளையே கை வச்சப்பறம் சஞ்சனாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ன்றத நான் பார்க்க ரொம்ப காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து பர்சனல் ஐட்டம், அவங்க யூஸ் பண்ற பர்சனல் ஐட்டம். இன்னொரு பக்கம் இவங்க கை வச்சதெல்லாம் ஃபுட் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம் தான். யாரு சஞ்சனா கை வச்ச ஐட்டத்தோட டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ்ல தான் கை வச்சாங்க, ஜென்ரல் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, அது காமனான இருக்கிற ஐட்டம்ஸ்ல வச்சாங்க. இதுல தனுஜாவோட ஜெயிச்சு வாங்கின காஃபி போட்டல கை வச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிகரெட் வந்து அவர் பிடிக்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல வச்சாங்க. ஆனா இது வந்து இவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ், இதை போட்டு தான் ஆரம்பிக்கும் போது அதுல தனுஜா கை வச்ச போது சஞ்சனாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க நான் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளை சந்திப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பாய் கைஸ்.